சென்னை தியாகராய நகரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகர் ஹபிபுல்லா சாலையில் சாந்தி என்னும் 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் சாந்தியின் உறவினர்கள் பெருங்குடியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சாந்தி வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் பெருங்குடியில் உள்ள சோமசுந்தரம் என்பவரின் மகன் ரமேஷ் மட்டும் அவ்வப்போது வந்து பார்த்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீபாவளி அன்று சாந்தியின் தொலைபேசி எண்ணுக்கு ரமேஷ் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். தொலைபேசி யாரும் எடுத்து பேசாததால் சாந்தியின் வீட்டுக்கு வந்து பார்த்துள்ளார். அப்போது இரத்த வெள்ளத்தில் சாந்தி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சாந்தி பணம் மற்றும் நகைகளுக்காக கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னும் கால் அடிப்படை வந்து கவனிச்சுட்டு ஹோட்டலெல்லாம் வாங்கிட்டோம். நான் முன்ன இங்கே ஏற்பாடு பண்ணேன். ரங்காரா வீட்டில் ஹோட்டல் இருந்தது. இன்னைக்கு ஜன்னலேருந்து கூப்பிட்டு வருது கொடுப்பாங்க. அவங்க கட்டணம்லாம் போயிட்டு மெல்ல மனையில் போயிட்டு வரோம். நல்லா இருக்குமா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா? காசு பணம் பிரச்சனை